ஹலோ மை ஃப்ரெண்ட். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தேதி 11 தேதி 11 ஜனவரி 11 நந்தனம் புக் எக்ஸிபிஷன் போட்டிருக்காங்கன்னு ஏற்கனவே உங்ககிட்ட பதிவு பண்ணியிருந்தேன். மறுபடியும் பதிவு பண்ணுறேன். நானும் ஹரணியும் இன்னைக்கு சண்டே டியூட்டி இருந்தது முடிச்சுட்டு நேராக புக் ஷாப் போயிட்டோம். புக் எக்ஸிபிஷனுக்கு 10 ரூபா அந்த இது டோக்கன் ஃபீஸ் கிடையாது. உள்ள என்ட்ரன்ஸ் ஃப்ரீ தான். இப்போ என்னென்ன புக்கு எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட சொல்கிறேனே. அனுராதராமன் ஒன்று எடுத்தோம், அப்புறம் வித்யா சுப்பிரமணியன் 2, அடுத்தது குழந்தைகள் புக் சிறுவர்களுக்கான கதைகள்னு. எனக்கு வந்து சின்ன குழந்தைகள் புக், பெரிய நாவல் படிக்கிறத விட மாதிரி சின்ன சின்ன குழந்தைங்க புக்கு தான் ரொம்ப பிடிக்கும். அறுதி சிரிக்கிறா, அது ஒரு சின்ன குழந்தைகள் பைத்தியம். அடுத்தது வந்து அலையன்ஸ் பதிப்பகத்தோடது KS ராகவன் புன்னகி வராளின்னு சிறப்பு கதைகள் எடுத்திருக்கேன். அப்புறம் லக்ஷ்மி இதுனா எங்களுக்கு எல்லாம் முடிச்சிருங்க. எனக்கு ஹரணிக்கு அவ்வளோ லைக் பண்ணி பார்ப்பேன். சில புஸ்தகங்கள் எல்லாம் கிடைக்கிறதே இல்லை. அங்கே பூங்கொடி பதிப்பகம்னு இருக்குது, அதில் கூட அந்த புக்ஸ் கிடையாது. எங்களுக்கு கலெக்ஷன் கிடச்சதுல அவ்வளோ சந்தோஷம். புலியின் பசி லட்சுமியோடது எல்லாமே முக்கால்வாசி லட்சுமி இது வாங்கிட்டேன். 2 புக்கு தவிர எல்லா கலெக்ஷனுமே எங்கள் லைப்ரரியில் இருக்குங்க லட்சுமியோடது. அடுத்தது ஹரணி வந்து கண்டபுராணம் எடுத்திருக்கா. அவள் முருகனுக்கு மாலை போட்டிருக்கா. இன்னும் 20 நாள் தான் இருக்குது அவளோட 48 நாட்கள். 20 நாட்கள் இருக்குது. தைப்பூசம் அன்றைக்கி தான் அன்றைக்கி அந்த 48 நாள் முடியுது. அவளுக்கு கண்டபுராணம் படிக்க ரொம்ப லைக் பண்ணா. 120 ஹரணிமா 120 ரூபாங்க. மயில் வாகனன் பதிப்பகத்தில் வாங்கினோம். இது பார்த்தீங்கன்னா பிரேம பிரசுரம் இருக்குது, அதுலேயே இது கண்டபுராணம். ஆனால் அது விலை பைண்டிங் புக் தான் 350 ரூபாங்க. எழுத்து வந்து எல்லாம் பெருசாக இருக்குது அப்படின்னா கண்டபுராணம். அடுத்தது அவள் வந்து சைக்காலஜிக்கல் முடிச்சிருக்கிறனால வருஷம் சைக்காலஜிக்கல் புக்கு எடுப்பாள். குழந்தைகள் மனநலம் இதை பற்றியான பிரச்சனைகளின் தீர்வுகள் சொல்லிட்டு சைக்காலஜிஸ்டிக் ஸ்டாலில் கொண்டு வாங்கியிருக்கா. மனத்தத்துவ புக்கு சைக்காலஜிஸ்ட் என்னையும் படிக்கலாமான்னு சொல்லியிருக்கா. பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமான நாட்கள் ஓடி போச்சு. ஹரணி ஆட்சிக்கு நல்லா என்ஜாய் பண்ணேன். கொஞ்சம் ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கொஞ்சம் நடக்க திணறினேன். அங்கங்கே சேரலாம். எனக்கு எல்லாம் பதிப்பகத்தெல்லாம் ரொம்ப ஃப்ரெண்டு எனக்கு எப்பயுமே. பதிப்பகத்துலேயும் போய் எல்லா இடத்துலையும் புக் வாங்குறதுனால அவங்களே சொன்னாங்க, பிரசாத் நீங்கள் படிப்பகத்துக்காக வந்திருக்கலாங்க மேடம் அப்படின்னாங்க. அருணோதயம், பூம்புகார் எல்லாமே. எனக்கு வந்து என்னதான் இருந்தாலும் இந்த புக் எக்ஸிபிஷன் போட்டாங்கன்னா ஒரு 10 வருஷமாக போயிட்டுருக்கேன் ஹரணி. புக் எக்ஸிபிஷன் 10 வருஷமாக நான் போயிட்டுருக்கேங்க. அது என்னதான் ஒரு பதிப்பகத்தில் போய் வாங்கினாலும் ஹரணி அதான் சொன்னான், நம்மளுக்கு தெரியாத ஒரு பதிப்பகம்லாம் அங்கே வந்து ஸ்டால் போடக்குள்ள இவ்வளோ பதிப்பகம் இருக்கா நாங்கள் ஆச்சரியப்படுறோம். ஹரணி அதான் சொன்னான், வருஷம் ஒரு டைம் போடுறாங்க. இந்த மாதிரி பதிப்பகத்தெல்லாம் போய் நம்ம என்னென்ன பதிப்பகம் வந்துருக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு. அதனால் நம்ம வந்து இப்போ நான் வாங்கின புக்கெல்லாம் உங்கள்கிட்ட காட்டிட்டேன். நீங்களும் உங்கள் வீட்டில் குழந்தைகள் இருந்தாங்கன்னா 21 ஜனவரி வரைக்கும் ஸ்டால் போட்டு நடத்துகிறாங்க. அதனால் பொங்கலுக்கும் லீவ் கிடையாது, ஸ்டால் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கும். ஒரு டைம் புக் படிக்கிற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, அப்புறம் குழந்தைகளுக்கு புக் படிக்க வைக்கணும்னு லைக் பண்ணுறவங்க எல்லாம் போய் வேணுங்கிற போய் கலெக்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபாரினர்ஸ்லாம் கூட நான் பார்த்துருக்கேன்.